அந்நிய தொழிலாளர் முகவரிடம் லஞ்சம் வாங்கிய சந்தேகத்தில் மலேசிய கினி செய்தியாளர் ஒருவர் நேற்றிரவு கைதாகியிருப்பதாக மலேசிய கினி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் வெளிநாட்டு தொழிலாளர்களை மலேசியாவுக்கு கடத்தி வரும் மோசடி கும்பலை அம்பலப்படுத்தி மலேசிய கினி அண்மையில் கட்டுரை வெளியிட்டதே அந்த செய்தியாளரின் கைதுக்கு காரணம் என கூறப்படுவதை அசாம்பாக்கி மறுத்திருக்கின்றார். மாறாக அந்த மோசடி கும்பல் தொடர்பில் 2 கட்டுரைகளை வெளியிடாமல் இருப்பதற்காக சம்பந்தப்பட்ட முகவரிடமிருந்து 1 லட்சம் ரிங்கிட் பேரம் பேசியதே அந்த செய்தியாளரின் கைதுக்கு காரணம். 1 லட்சம் ரிங்கிட்டில் ஆரம்பித்த பேரம் கடைசியில் 20,000 ரிங்கிட்டில் முடிந்து பணம் கைமாறியதாக அசாம்பாக்கி குறிப்பிட்டார். அந்த முகவர் பேரம் பேசுவது போல் பேசி அந்த செய்தியாளரை MACCயிடம் சிக்க வைக்க அது குறித்து புகார் அளித்து விட்டார். இந்நிலையில் ஷா ஆலம் கான்கார்ட் ஹோட்டலில் அந்த செய்தியாளரிடம் பணம் நேரில் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் தயாராக காத்திருந்த MACC அதிகாரிகள் 20,000 ரிங்கிட் ரொக்கத்துடன் அவரை கையும் களவுமாக பிடித்ததாக அசாம்பாக்கி தெரிவித்தார். இதையடுத்து அவர் 4 நாட்களுக்கு விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வேளையில் அந்த செய்தியாளரின் கைது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த மலேசிய கினி நிர்வாகம் MACCக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க உறுதியளித்திருக்கிறது. பணியாளர்களின் தவறான நடத்தைக்கு அனுசரணை காட்ட மாட்டோம் என தெளிவுபடுத்திய அதன் நிர்வாக ஆசிரியர் AK ஆனந்த் முழு தகவல் கிடைத்ததும் அறிக்கை வெளியிடப்படும் என கூறியுள்ளார்.